தொடர் மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சென்னை கோயம்பேடு வடபழனி சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, சொல்லுங்க, தொடர் மழையால அங்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. சென்னையில் நேற்று மாலை தொடங்கி இரவு வரை பெய்த கனமழை காரணமாக சென்னையின் பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கியும் வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. இதன் காரணமாக பிரதான சாலைகளில் போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. குறிப்பாக இன்று காலையிலிருந்து அலுவலகம் செல்வோர் முக்கியமாக இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையின் மிக முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய வடபழனி நெடுஞ்சாலை பார்த்தோம் என்றால் போக்குவரத்தின் ஸ்தம்பித்திருக்கிறது. குறிப்பாக இங்கு வடபழனியிலிருந்து கோயம்பேடு செல்லும் சாலைகள் ஸ்தம்பித்திருக்கும் காரணத்தினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனங்களை முறையாக செலுத்த முடியாத காரணத்தினால் இங்கு பெரும் பாதிப்பிற்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதனை சரி செய்வதற்காக போக்குவரத்து காவல்துறையினர் இங்கு அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் இருவழி சாலையாக இருக்கக்கூடிய சாலைகளை ஒரு வழி சாலையாக மாற்றி போக்குவரத்தை திருப்பம் செய்தும் இந்த பணிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு MMDA இருக்கக்கூடிய பகுதிகளும் அதே போன்று அரும்பாக்கம் பகுதிகளிலும் மழைநீர் வெள்ளக்காடாக மாறி இருக்கும் சூழலினால் மக்கள் குறித்த நேரத்தில் அலுவலகத்திற்கு செல்ல முடியாமலும் அதே போன்று போக்குவரத்தில் ஸ்தம்பித்தும் இருக்கிறார்கள். சாலைகளில் அதிக அளவில் நீர் இருக்கும் காரணத்தினால் ஆங்காங்கே வாகனங்கள் இயந்திர கோளாறு ஏற்பட்டு ஆங்காங்கே நின்று கொண்டு இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அதாவது வடபழனியிலிருந்து கோயம்பேடு செல்வதற்கு பேருந்தும் மிக குறைந்த அளவிலேயே இயக்கப்பட்டு கொண்டிருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பொது போக்குவரத்திலும் செல்ல முடியாமல் அதே போன்று தன்னிச்சையாக அவர்களுடைய வாகனங்களிலும் செல்ல முடியாமல் ஆங்காங்கே இயந்திர கோளாறு ஏற்பட்டு வாகனங்கள் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஷர்மிளா. லாவண்யா, தற்போது இங்கு மழைநீர் அந்த அளவுக்கு தேங்கி இருக்கிறது. என்னென்ன நடவடிக்கைகள் இப்ப எடுக்கப்பட்டு வருகிறது? இதற்கு ஏதாவது மாற்று பாதைகள் ஏதாவது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? போக்குவரத்து போலீசாரோடு நீங்கள் ஏதாவது தொடர்பு கொண்டீர்களா? இல்லை என்றால் அங்க இருக்கும் பொதுமக்கள் என்ன தகவல்களை சொல்கிறார்கள்? தற்போது என்னென்ன நடவடிக்கைகள் இந்த நீரை அகற்றுவதற்கு எடுக்கப்பட்டு வருகிறது லாவண்யா? நிச்சயமாக ஜெபசிங், அதாவது இங்க அதே வேளையில் போக்குவரத்தும் சீர் செய்ய வேண்டும் என்பது அதே நேரத்தில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக இங்கு போக்குவரத்தை சீர் செய்வதற்கான முயற்சியில் போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோயம்பேடிலிருந்து வடபழனி செல்லக்கூடிய சாலையை ஒரு வழி சாலையாக இருக்கக்கூடியதை இருவழி சாலை ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அதிக அளவில் வாகனங்கள் வரக்கூடிய காரணத்தினால் ஒரு வழி பாதையை இருவழி பாதையாக மாற்றுவது மிகுந்த சிரமமாக இருக்கிறது. அதே போன்று கோயம்பேடிலிருந்து வடபழனி செல்லக்கூடிய சாலை மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வடபழனியிலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய சாலையில் அதிக அளவில் வாகனங்கள் காத்திருக்கும் காரணத்தினால் அந்த ஒரு வழி பாதையில் ஒரு புறம் மட்டுமே, அதாவது வெள்ளக்காடாக இடதுபுறம் மாறி இருக்கக்கூடிய சூழலில் வலதுபுறம் மட்டுமே ஒரே ஒரு வழியில், அதாவது நேர் வழியாக வாகனங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக சென்று கொண்டு இருக்கின்றன. மேலும் அந்த நீர் இருக்கக்கூடிய பகுதிகளில் வாகனங்கள் செல்லும் பொழுது இயந்திர கோளாறு ஏற்பட்டு அதன் காரணமாகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக இங்க இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கிருந்து, அதாவது விநாயகபுரத்திலிருந்து வெளியே வரக்கூடிய மக்கள் தங்கள் உரிய நேரத்தில் செல்ல முடியல. தற்பொழுது இங்கு ஒரு பொதுமக்கள் ஒருவர் இருக்கிறார்கள். நீ நிறைஞ்சிருக்கு, நீங்க தயவு செய்து உடனே நடவடிக்கை எடுத்து குழந்தை குட்டிங்களாம் மீட்டி விடுங்க. அவ்வளோதான். வர சொல்ற எல்லாமே சோறு தண்ணிலாம் கிடையாது. சோறு தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்ப குழந்தைங்க வாடின்னு கிடக்குது. வெளியே வர முடியல, உள்ளே வர முடியலம்மா. நாங்கள் ரொம்ப இம்சப்படுறோம். கொஞ்சம் நல்லது செய்யுங்கம்மா. நியூஸ் மீடியா மூலியமாக தான் எங்களுக்கு நல்லது நடக்குமா. வணக்கம்மா. இவர் குறிப்பிட்டது போல விநாயகபுரம் பகுதியில் அதிக அளவில் நீர் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற காரணத்தினால் சிறுவர்கள் வீட்டிலேயே இருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரையில் நீர் தேங்கி இருப்பதை அகற்றுவதற்கான முயற்சியில் மாநகராட்சி ஈடுபட வேண்டும் என்பதும் இங்கு இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஜெபசிங், அங்க இருக்க மக்கள் மீட்பு பண்ணிட்டு இருக்காங்களா? நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள், உணவுகள் போன்ற வகைகள் அவங்களுக்கு வழங்கப்படுதா லாவண்யா? ஏற்கனவே குறிப்பிட்டது போல வடபழனி பிரதான சாலையில் அதிக அளவில் நீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக நீரை
விட அதிகமாக குடியிருப்பு பகுதிகள், அதாவது வடபழனி பிரதான சாலைகளுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளிலும் அதிக அளவில் நீர் புகுந்திருக்கிறது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டுமே இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் இருக்கக்கூடிய அலுவலகங்களும் தொழிற்சாலைகளும் இன்று இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக அலுவலகத்திற்கு செல்வோரும் தொழிற்சாலைகளுக்கு செல்வோரும் மிகுந்த இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக வடபழனி பிரதான சாலைகள், அதாவது வடபழனியிலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய சாலையில் அதிக அளவில் நீர் தேங்கி இருக்கும் காரணத்தினால் வாகன ஓட்டிகள் மிகுந்த இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை வரை இந்த சாலை ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டிருந்தது. குறிப்பாக வாகனங்கள் எதுவும் அனுமதிக்கப்படாமல் இருந்தது. அதே போன்று கோயம்பேட்டிலிருந்து வடபழனி வரை செல்லக்கூடிய சாலை இருவழி பாதையாக மாற்றப்பட்டு போக்குவரத்து மிகுந்த நேர்த்தியாக சென்று கொண்டிருந்தது. இதன் காரணமாக மக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதே போன்று பார்த்தோம் என்றால் தற்பொழுதுதான் இந்த சாலையில் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக வடபழனியிலிருந்து கோயம்பேடு வரை செல்லக்கூடிய சாலையில் தண்ணீர் வலதுபுறம் குறைவாக இருக்கிறது. அதன் வழியாக பேருந்துகள் சென்று கொண்டு இருக்கின்றன. அதே போல் இடதுபுறம் பார்த்தோம் என்றால் நீர் முழங்காலுக்கும் அதிகமாக நீர் தேங்கி இருக்கும் காரணத்தினால் இந்த வழியில் பொதுமக்கள் செல்வதற்கு சிரமமாக இருக்கிறது. அதே போன்று பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் அதை விட்டு தள்ளியே நிற்கின்றன. இதன் காரணமாக மக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பேருந்து நிலையம் அனைத்துமே நீரில் மூழ்கி இருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் குறிப்பாக சிக்னல் அருகே பேருந்துகளுக்காக காத்திருக்கிறார்கள். அங்கு சென்று அவர்கள் பேருந்து அடைந்து அங்கிருந்து அவர்கள் பணிக்கு செல்லும் சூழல் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இதன் காரணமாக மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதே போன்று நீர் இருக்கக்கூடிய பகுதிகளில் வாகனங்கள் செல்லும் பொழுது இயந்திர கோளாறும் பழுதும் ஏற்படும் காரணத்தினால் ஆங்காங்கே அதிக அளவில் வாகனங்கள் நின்று கொண்டு இருக்கிறது. இதன் காரணமாகவும் பொதுமக்கள் மிகுந்த துயரத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இது போன்ற சாலைகளில் அதிக அளவில் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தியிருக்கும் காரணத்தினாலும் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இதனை சீர் செய்வதற்காக போக்குவரத்து காவல்துறையினர் இந்த சாலையில் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஷர்மிளா.